ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுபவர்களை போதுமான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும் என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது போன்ற வழக்குகளில் வழக்கு தொடர்வது நடைமுறைப்படி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாம் கைது செய்ய வேண்டும் அல்லது நாம் குற்றம் சாட்ட வேண்டும் என்று கூறும் பிரதமராக தாம் இருக்க விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார். அப்படி உடனடியாக கைது செய்ய உத்தரவிடுவதற்கு தாம் ஒரு சர்வாதிகாரி அல்ல என்றும் அவர் கூறினார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் அனைத்து மட்டங்களிலும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். துண்டு துண்டாக வெளியிடப்பட்ட வீடியோக்களை மக்கள் மீது குற்றம் சாட்ட பயன்படுத்த முடியாது என்றும், வழக்கறிஞர்களிடம் பரிந்துரைக்கப்படுவதற்கு முன்பு முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அன்வார் கூறினார். சுரங்க ஊழலில் பல சட்டமன்ற உறுப்பினர்களை சிக்க வைக்கும் குற்றச்சாட்டில் கசிந்த வீடியோக்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். நிலத்தில் கனிம ஆய்வு திட்டங்கள் தொடர்பான லஞ்சம் மற்றும் தவறான நடத்தை தொடர்பான விவாதங்களை வீடியோக்கள் சித்தரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.